இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருவோர் சிவகார்த்திகேயன். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் சமீபத்தில் தனது ரசிகர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளார். சென்னை தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து சிவகார்த்திகேயன் நற்பணி மன்ற நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன், சினிமாவில் நான் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறேன். அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு தந்தையோ சகோதரோ யாரும் கிடையாது. ரசிகர்களாக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள், எப்போதும் இருப்பீர்கள் என்று பேசினார். சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சி கோடம்பாத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. விஜய், ரஜினி போன்ற உச்ச நட்சத்திரங்களின் பாணியில் ரசிகர்களுடன் சந்திப்பு கூட்டம் போன்று திட்டமிட்டு சிவகார்த்திகேயன் நடத்தியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இது குறித்து ஆகாயம் யூடியூப் சேனலுக்கு சினிமா பத்திரிகையாளர் செய்யார் பாலு நேர்காணலில் பேசினார். அதில் சினிமாவில் இருந்த விஜய் அரசியலுக்கு போகும்போது அங்கு ஏற்படும் வெற்றிடத்தை சிவகார்த்திகேயன் நிரப்புவார் என்பதில் சந்தேகமில்லை என்றாலும், அவரது ரசிகர் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் ரஜினி விஜயின் இடம்தான் தனக்கு தான் என்று முடிவு செய்து விட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சினிமாவில் என்ன மேஜிக் வேண்டுமானாலும் நடக்கலாம், சிவகார்த்திகேயன் அப்படி மேஜிக் நடந்துதான் வந்தார். விஜயிடம் வெற்றிடம்தான், விஜய் மீண்டும் நடிக்க வந்து விடுவார், தமிழக வெற்றி கழகம் எல்லாம் எதுவும் இல்லை என்று சிலர் எதிர்பார்க்கிறார். விஜய் ரசிகர்களே ஒரு சில பேர் தளபதி வெறிய வெற்றி எல்லாம் பெறக்கூடாது, அவர் மீண்டும் நடிக்க வந்து விட வேண்டும், நாங்க அவர் படத்துக்கு தியேட்டருக்கு முன்னாடி வந்து பேனர் கட்டி நாங்க எல்லாம் என்ன பண்றது போன்ற விமர்சனம் உள்ளது. மறுபுறம் அவர் ஒரு செயலி வெளியிடுகிறார், அது ஹேங் ஆகிறது. 49 வயது 69வது படம் வரி பிடித்தம் போக ஒரு படத்துக்கு 125 கோடியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரியான இடத்தில் இருக்கும் நபருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர ஒரு தனி துணிச்சல் வேண்டும். விஜய் வந்துவிட்டார், விஜயோட இடம் வெற்றிடம் தான் திரையில். அந்த இடத்தை சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணிட்டார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ரசிகர் சந்திப்பு. ஆனால் சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை பிடிப்பதற்கு இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் அந்த இடத்திற்கு போய் விடுவார். ஏனென்றால் போட்டிக்கு அங்கு ஆள் இல்லை. ஆனால் ரஜினியின் இடத்தை பிடிக்க சாத்தியமில்லை, அது ரொம்ப காலம் ஆகும். ஆனால் விஜய் இடத்தை பிடிக்க சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு போய் கொண்டிருக்கிறார். மேலும் சிவகார்த்திகேயன் நற்பணி மன்றமும் அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிவகார்த்திகேயன் திடீரென அரசியலுக்கு வந்து விட மாட்டார். ஆனால் சிவகார்த்திகேயன் மிக தெளிவான புத்திசாலியான நடிகர். விஜய் மாதிரியான துணிச்சலாக முடிவை எடுக்க மாட்டார். ஆனால் இப்போதே அரசியலுக்கான அச்சாரம் போட்டு வைக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் விஜயிடம்தான். சமீப காலமாக சிவகார்த்திகேயன் மீது வந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான விதமாக தான் ஃபேன்ஸ் மீட்டை நடத்தி காட்டியுள்ளார் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை பிடித்து விடுவாரா அல்லது விஜய் அரசியலுடன் சேர்ந்து படமும் பண்ணுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.